ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. நீங்கள் வந்து வாக்கு கேட்குறீங்க, வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நீங்கள் கேட்குற அந்த தோரணை எப்படி இருக்கு? அதிகார தோரணையா இருக்கு. கண்டிப்பாக அதிகாரம் தான் இல்லை, திமிரு, ஆணவ திமிரு. சாதாரண மக்கள்லேருந்து முதலமைச்சர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படித்த பட்டதாரிகள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆணவமாக ஆணவ திமிராக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்பீங்களா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதையா? அப்போ உங்களை ஒரு தொகுதிக்குள்ளேயே விடாமல் விரட்டி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது கரெக்டு தானே? இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஒரு அழகான வேட்பாளர் அப்படிதான் உட்காருவாங்க. அழகான வேட்பாளர் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா அது உதயநிதி. நான் சொல்லல, மக்களும் சொல்லவே இல்லை. அழகான வேட்பாளர்னு சொன்னது உதயநிதி தான் சொன்னார். அது அவர் டேஸ்ட். மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கும் போதே நீங்க இந்த கதினா, நாளைக்கு நீங்க எம்பி ஆனீங்கன்னா உங்களை தேடி வராங்கல்ல, ஒரு பிரச்சனைக்காக ஒரு உதவி கேட்டு வராங்கல்ல, உதவி கூட உங்க சேவையை எதிர்பார்த்து வராங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க எந்த மாதிரி நடந்துப்பீங்க? ஏதாவது ஒரு காணொலியில தொகுதி மக்கள் கிட்ட இவங்க போன மாதிரியோ அல்லது தொகுதி மக்கள் இவங்களை சந்திச்ச மாதிரியோ இவங்க ஏதாவது கோரிக்கை கேட்டு இவங்க நிறைவேற்றின மாதிரி ஒரு வீடியோ காட்டு. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஓட்டு கேட்கும்போது ஒரு செய்தி அது. கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ நேரம் பொறுத்திருந்துமே கூட ஊருக்குள்ளேயே அனுப்பாமல் கார்லேயே திரும்பி வந்துடுறாரு. என்ன காரணம்னா, உங்கள் மகன் இங்கே எதுவுமே பண்ணல, எங்களுக்கு ரோடு கூட போட்டு தரல, எதுக்கு நீங்கள் உள்ள வரீங்க சொல்லிட்டு மக்களே அனுப்பிட்டு இருக்காங்க சேர்க்காம. வேலூர் மாவட்டமே கிட்டத்தட்ட சோகையாடப்படக்கூடிய அளவில் இருக்குது. வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் கடந்த தேர்தலில் மூட்டை மூட்டையாக பணம் பிடிப்பட்டது. கண்டெய்னரில் தேர்தல், ஆமாம், தேர்தலையே தள்ளி வச்சாங்க. கரண்ட் எம்பிகளை மக்கள் இப்படி தடுக்கிறாங்கன்னா, ஆமா, எந்த கட்சி அப்ப மக்கள் ஆதரிக்கிறாங்க? அதுதான் இங்க உங்களுக்கு நம்ம ஆதரிக்கிறதுன்றது அந்த தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கிறது தான் முடிவு. எதிர்க்கிறாங்கன்றது திமுக கண்டிப்பா எதிர்க்கிறாங்க. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், பிஜேபி கிடையவே கிடையாது. நீங்க ஒரு மாய உலகத்துல இருக்கிறீங்க. அண்ணாமலை சொல்றதை பார்த்தீங்கன்னா மோடி, அமித்ஷா தான் நம்புறாங்கன்னா உங்களை மாதிரி படித்த பட்டதாரி நம்பலாமா சார்? அவங்க சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருந்தா ஏன் சார் அவங்க பேட்டிங்க இப்போ ஓட்டு கேட்குற நிலைமை வந்துட்டாங்க சார்? வாழ்நாளில் சூரியனே பார்க்காதவங்க அவங்க. வெயில்னா என்னன்னே தெரியாது, ஆனா எரிக்குது வெயில். சுட்டெரிக்கிற வெயிலில் அந்த குழந்தைங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஓட்டு கேட்குது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட எவ்வளோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது பார்த்தீங்களா நீங்க? அந்த குழந்தைங்க எப்படி ஓட்டு கேட்கறதே தெரியவே இல்லை, எப்படி சொல்லி ஓட்டு கேட்கறது தெரியல, என்ன சொல்லி கேட்கறதுன்னு தெரியவே இல்லை. ஏதோ பாவம் அதுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லுதுங்க, ஜனங்க பார்க்குறாங்க. பாவம் நம்மலாம் எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம், இந்த குழந்தைங்க இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ தெளிவு இல்லாமல் இருக்குங்க. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அந்த வருத்தமோ வேதனையோ எதுவுமே, அது சூடு சொரணலாம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வேற, நான் அதுக்கிட்ட போகவே இல்லை. அதே மாதிரில போய் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு குழந்தையோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, சூன்யம் ஆயிடுச்சு. அப்போ இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருக்குமே அந்த வருத்தமும் வேதனையும் இருக்காது. ஒரு குழந்தையோட வாழ்க்கை வீணா போச்சு, ஒருத்தர் இறந்து தூக்குற திறந்து இறந்து போன ஒரு மனுஷன் தானே. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சேகோரா ஜெய்சங்கர். வணக்கம். வணக்கம் பிரதாப். ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போகலாம் அப்படின்றப்போ, இப்போ நம்ம டிஜிட்டல் உலகம் பிரச்சாரத்தை நம்ம ஆன்லைன் வழியாக கொண்டு போயிடலாம், காணொலி வாயிலாக கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தென்சென்னையினுடைய நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சேரில் உட்காந்து வீடியோவில் ஓட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ காலில் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அப்படிதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொன்னாங்க. அதனால் கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஓட்டு கேட்டாங்க. இதை ஒரு குற்றம்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன இதில் ஒரு இது இருக்குது, காலில் ப்ராப்ளம், ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் கால் மேல் கால் போட்டு கூட உட்காந்துருட்டோம். அட்லீஸ்ட் அந்த கேமராமேன்ட்ட சொல்லி கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ்அப் வைப்பான்னு சொல்லிடலாமே. இப்போ நீங்கள் உங்களுக்கு நோக்கம் என்ன, உங்கள் முகம் பார்க்கணும், உங்களுடைய வேண்டுகோள் யாருக்கு போய் ரீச் ஆகணும், வாக்காளருக்கு ரீச் ஆகும், அவ்வளோதானே. அப்போ நீங்கள் சொல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கால் மேலே கால் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் காலை இதுக்கு கீழே வைக்க முடியாது, கால் மேலே தான் போட்டு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாதான்னு தெரியாது, சொன்னதாகவே எடுத்துப்போம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் கேமராமேன்ட்ட, இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்கேப்பில் எடுக்க வேணாம் பாருங்க, நீங்கள் பாதி வைங்க,
என் முகம் தெரிஞ்சால் போதும், நான் வேண்டுகோள் கொடுக்கறது மட்டும் மக்களுக்கு போய் ரீச் ஆனால் போதும் சொல்லிக்கணுமா இல்லையா? எல்லாம் நம்புற மாதிரி இருக்கா பிரதாப்? கால் மேலே கால் போட்டு ஒரு வாக்காளர்கிட்ட வாக்கு கேட்குறீங்க. இப்படி அவங்க கால் மேலே தானே அவங்க கால் போடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. கால் மேல் கால் போடுறதுன்றது உண்மையிலேயே நம்மளுடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். இன்னும் சொல்ல போனால் இவங்க தமிழச்சி தமிழச்சி அவங்க தமிழ் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கால் மேல் கால் போடுறது, உட்காடுறது தமிழ் கலாச்சாரமானு கேட்கணும். எப்படி ஒருத்தரை வணங்கும் போது எப்படி வணங்கணும்னு கூட நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. யார் இருகரம் குப்பி வணங்குறதுன்றது ஒன்று இருக்குது. ஒருத்தர் பெரியவங்க முன்னாடி எப்படி உட்காரணும்னு ஒன்று இருக்குது. பெண்கள் எப்படி உட்காரணும்னு கூட ஒரு இலக்கணம் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஒரு சபையில் எப்படி உட்காரணும்னு இருக்குது. ஒருத்தருக்கு எப்படி மரியாதை செலுத்தணும்னு ஒரு முறை இருக்குது. நீங்கள் வாக்கு கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நீங்கள் கேட்குற அந்த தோரணை எப்படி இருக்குது சொல்லுங்க? அதிகார தோரணையா இருக்கு. கண்டிப்பா அதிகாரம் தான் இல்ல, திமிர், ஆணவ திமிர். வெறும் திமிர் போடாதீங்க, ஆணவ திமிரா இருக்கா இல்லையா தமிழச்சி தங்கபாண்டியனுடைய அந்த காட்சி? வாக்கு கேட்க நான் என்ன கேட்கிறேன், அவங்க ஒரு பெண்ன்றதுனால காலம் மேல பெண்ணு ஆணுன்றதே இங்க கிடையாதுங்க. ஆனா இது ஒண்ணு எடுத்துங்க, அவங்க பெண்ணு, நாங்க என்ன இப்போ நான் அவங்கள ஆண் நான் சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஆண் பெண்ன்ற அந்த பாரபட்சம்லாம் கிடையாது. நீங்க வாக்காளரை சந்திச்சு வாக்கு கேட்குறீங்க, ஒரு காணொலி மூலமா கேட்குறீங்க, அவ்வளவுதான். இதை தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு படித்த பெண், இத்தனைக்கும் எப்படி சபையில ஒரு பொது சபையில நீங்க உங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. சாதாரண மக்கள்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படித்த பட்டதாரிகள் இருப்பாங்க, தமிழச்சி தங்கபாண்டியனை விட மிகப்பெரிய அறிவார்ந்த நபர்கள் இருப்பாங்க. இந்த காணொலி பார்க்குறவங்க சாதாரண உங்களுக்கு வாக்களித்த மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க. நீங்க ஒரு ஆணவமா ஆணவ திமிரா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்பீங்களா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதையா? அப்போ உங்களை ஒரு தொகுதிக்குள்ளேயே விடாம விரட்டி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது கரெக்டு தானே? அது கரெக்டு தானே? அப்போ உங்க ஆணவ திமிருக்கு கொடுக்குற பதிலடி தான் அது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க குனிஞ்சி கூழ கும்பிடு போடுங்கன்னா நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கும் தன்மானம் இருக்கு, வாக்காளர்களுக்கு கூட தன்மானம் இருக்கு பிரதாப். இங்க சராசரியா எல்லாருக்குமே தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. நீங்க அதுக்காக படி கூழ கும்பிடு போடுங்க, காலில் விழுங்க வாக்கு கேட்டு அப்படின்னா சொல்ல. சாதாரணமா இயல்பா உட்காருங்க. இப்ப நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஒரு அழகான வேட்பாளர் அப்படிதான் உட்காருவாங்க. அழகான வேட்பாளர் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா அது உதயநிதி. நான் சொல்லல, மக்களும் சொல்லவே இல்லை. அழகான வேட்பாளர்னு சொன்னது உதயநிதி தான் சொன்னார். அது அவர் டேஸ்ட், புரியுங்களா? அதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. அவங்க அழகா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, இங்க தொகுதிக்கு என்ன வேலை செஞ்சாங்கன்றது தான் முக்கியம். இவங்களால அந்த தொகுதி என்ன அழகாச்சுன்றது தான் முக்கியம். அவங்க அழகா இருக்கிறாங்க அப்படி, அது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க தங்களை அழகுபடுத்திக்கிறாங்கன்றதும் நமக்கு தெரியும். வெள்ளம் நிவாரணம், வெள்ள பிரச்சனை இங்கே வந்தபோது தத்தளிச்சாங்க மக்கள். அப்போ இவங்க தொகுதி பக்கமே வரவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தங்களை அழகுபடுத்திக்கிறதுல இருந்திருக்கலாம். நமக்கு அதுவும் அவசியமே இல்லை. ஆனால் மக்கள் கிட்ட நீங்கள் வாக்கு கேட்கும்போது நீங்கள் மரியாதையாக கேட்கணும், ஒரு பண்போடு கேட்கணும், அன்பாக கேட்குறீங்கன்ற நீங்கள் வார்த்தைகள் கூட நீங்கள் அன்பான வார்த்தைகள் போடலாம். ஆனால் நீங்கள் உட்கார அந்த விதம் ஆணவமாக இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் உட்காந்து இப்போ நான் கேட்குறேன் சார், ஒன்றுமே இல்லை, நான் கீழே உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு தரையில் உட்காந்து நான் அந்த டிவி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காது என் மூஞ்சிக்கிட்டே இருக்கு, இருக்கா இல்லையா? ஆமாம். நீங்கள் ஏதோ நீங்கள் இந்த செல்லுலாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க போல இருக்குது. இப்போ என் வீட்டில் இவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்கேன், ஏன் அந்த டிவி வாங்கணும்னு இருக்கு எனக்கு. அந்த டிவி உடச்சலாமான்னு பார்த்தேன், கமலஹாசன் மாதிரி டார்ச் எடுத்து உடச்சி. நிஜமா? ஏன்னா அப்படி இருந்தது. ஏன்னா நான் கீழே உட்காந்து சாப்பிட்றேன் சார், அவங்க காலை நீட்டின்னு பார்த்தா அந்த செருப்பு என் மூஞ்சில் படுற மாதிரி இருந்துச்சு. நிஜமா? நீங்கள் ஏதோ இதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனை. நீங்கள் ஏதோ நீங்கள் செல்லில் பார்த்துட்டு நீங்கள் அவங்க நீங்கள் இதே பெரிய டிவியில் பாருங்கள் சார், அப்போ தெரியும் உங்களுக்கு. தப்புன்ற நான் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போதே நீங்கள் இந்த கதினா, நாளைக்கு நீங்கள் எம்பி ஆனீங்கன்னா உங்களை தேடி வராங்கல்ல ஒரு பிரச்சனைக்காக, ஒரு உதவி கேட்டு வராங்கல்ல, உதவி கூட கிடையாது, உங்கள் சேவையை எதிர்பார்த்து வராங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த மாதிரி நடந்துப்பீங்க? எனக்கு தெரிந்த தகவல் என்னன்னு கேட்டால், இது வரையிலும்
ஏதாவது ஒரு காணொலியில் தொகுதி மக்கள் கிட்ட இவங்க போன மாதிரியோ அல்லது தொகுதி மக்கள் வந்து இவங்களை சந்திச்ச மாதிரியோ இவங்க ஏதாவது வந்து கோரிக்கை கேட்டு இவங்க நிறைவேற்றின மாதிரி ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க. தொகுதிக்கே போனது இல்லையா? கிடையாதுன்ற நான் ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க சார். அப்ப எப்படி திமுக மறுபடியும் அவங்களே நிக்க வைக்கிறாங்க? அதுதான் சார் சொன்னேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு லாபி இருக்கு பிரதாப். நீங்க நினைக்கிறீங்களா இப்ப துரைமுருகன் மகன் வந்து கொடுக்குறாங்கன்னா துரைமுருகன் பொதுச் செயலாளர் அவர் பிள்ளைக்கு கொடுக்கலாம் என்ன ஆகும்? அதை கொடுக்குறாங்க. தயாநிதி மாறன் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு ஒரு லாபி இருக்கு. அவங்க அப்பா முரசொலி மாறன் மனசாட்சி, கலைஞருடைய மனசாட்சி, குடும்ப மச்சான், அப்படியும் சீட்டு கொடுக்குறாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்கன்னா தங்கபாண்டியன் அந்த காலத்துல வந்து அவங்க குடும்பத்தோட நெருக்கமானவர். அந்த வம்சாவளியில் 2 பேருக்கு ஒரு குடும்பத்தில் யார் கேட்க போறான்? எந்த கட்சிக்காரர் கேட்க போறான்? ஏங்க அவங்க குடும்பத்தில் நிதியமைச்சர் இருக்கிறாரு, அவங்க அண்ணன் இருக்கிறாரு, இவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? ஒரு குடும்பத்தில் அமைச்சராக இருப்பார், ஒருத்தர் வந்து எம்பியா இருப்பாங்களா? யாரா கேட்க போறேன்னா? அந்த அளவுக்கு மானம் ஈனம் சூடு சொரணம்லாம் இருக்கான்னா நான் கேட்குறேன். அப்படி கேள்வி கேட்குற அளவுக்கு அங்கே ஒரு தொண்டனுக்கு இருக்கான்னு கேட்குறேன். நான் பொதுவில் நான் கேட்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை உள்ள ஆட்கள்லாம் கட்சியில் கிடையாது. நீங்கள் நான் சொல்றது கேட்டால் இதோ இங்கே தான் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஐயோ இவர் திமுக சொல்கிறாரு, அதிமுக கிடையாது. அதிமுக அதே நிலைமை தான். 10 வேட்பாளர் எல்லாமே பிள்ளைங்க தான். அதிமுகலையும் சொல்கிறேன் 33 வேட்பாளரில் கிட்டத்தட்ட பாதி வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டினா புள்ள பேரன் அப்படி தான் இருக்கிறான். அங்கேயும் திருச்சி சொன்னதுனால அப்பா பிஜேபி வந்து அப்படியே வந்து பரவலாக வந்து பார்த்தோன்னா அப்படியே அடிமட்ட தொண்டர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அங்கேயே அதே தான். நமக்கு இங்கே தமிழ்நாட்டை வளரல, இன்னும் வளர்ந்தாங்கன்னா இவங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும். அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன் பிள்ளைங்க தான் வந்துருக்கானுங்க. கதிர் ஆனந்த் வேலூர் நாடாளுமன்ற மறுபடியும் போட்டிடுறாரு. அமைச்சர் துரைமுருகன் அவருடைய ஒரே மகன் அவர் வந்து போட்டியிடுறாரு. ஓட்டு கேட்க செல்லும் பொழுது துரைமுருகன் அவர்களை வந்து ஊருக்குள்ளே விடல அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தோம். இப்போ இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஓட்டு கேட்கும்போது ஒரு செய்தி அது. கிட்டத்தட்ட வந்து அவர் எவ்வளோ நேரம் பொறுத்திருந்துமே கூட ஊருக்குள்ளேயே அனுப்பாமல் கார்லேயே திரும்பி வந்துடுறாரு. என்ன காரணம்னா உங்கள் மகன் வந்து இங்கே எதுவுமே பண்ணல, எங்களுக்கு ரோடு கூட போட்டு தரல, எதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க சொல்லிட்டு மக்களே வந்து அனுப்பிட்டு இருக்காங்க சேர்க்காம. நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் பயணிச்சிருக்கீங்களா? பயணிச்சிருக்கீங்களா? அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, அந்த லாலாப்பேட்டைன்னு கூட ஒரு இடம்லாம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். நீங்கள் ராணிப்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே மலைகள் இருக்கும். அந்த மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த புறையை கடிச்சா மாதிரி இருக்கும். இந்த பன்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், பன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் மலை. நான் ஒரு தடவை இந்த லாலாப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, ராணிப்பேட்டை கடந்து அந்த பகுதியை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பொன்னைன்னு ஒரு ஊர் தெரியும். இந்த பொன்னை கிட்ட போயிட்டுருக்கிறேன், பைக்கில் போயிட்டுருக்கிறேன். அப்போது நின்று ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக நின்னேன் பைக்கில். அது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கலாம், சரிங்களா? அப்போ நான் கேட்டேன், இந்த மலை இருக்கப்போ நான் கேஷுவலாக தான் கேட்டேன். இந்த மலை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பாதி மலை வெட்டினா மாதிரி இருந்துச்சு. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா பாதி மலை இது வெட்டியிருக்கு, இது வந்து என்ன குவாரியாப்பா இது, இந்த மலை காணாமல் இருக்க, அது பாதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க, இதுனா மலையை வெட்டி எடுக்கிறாங்களா? ஏன்னா மலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உண்மையிலே எல்லாத்துக்கும் வாழ்வாதாரமே மலை தான், சரிங்களா? மழை பெய்யறதுக்கு மழை வேணும். ஆமாம். அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டால், அந்த ஒரு கடையில் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை வந்து இவ்வளோ இது உடச்சி எடுத்துருக்காங்களாப்பா, இது யார் எடுத்தது, என்ன இது? சும்மா கேஷுவலாக கேட்டேன், மலையை காணுமே என்னன்னு கேட்டேன். இதை நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது சார், நீங்கள் துரைமுருகன்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க. இந்த மலையை காணும்னா நீங்கள் துரைமுருகன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் திருவள்ளம்னு ஒரு இடம், அங்கே வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு, ஊடகங்கள்லேயும் வந்துச்சு. ஆனால் அடுத்த நாளே அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக பிரமுகரையும் ஒரு பெண் ஒருத்தரையும் வந்து கைது பண்ணாங்கன்னு தகவல் பேப்பரில் தான் நம்ம படித்தோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜேசிபி ஏற்றி கொல்லப்பட்டார் பட்டப்பகலில் அப்படின்னு வந்துச்சு ஊராட்சி மன்ற தலைவர். ஆமாம் ஆமாம். அவர் வந்து ரொம்ப செயல்பாடு திமுக, அவரும் திமுகவை சார்ந்தவர் தான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களும் திமுகவை சார்ந்தவங்க தான். சரி, இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பெரிய அளவில் வராமல் அப்படியே அமுக்கப்பட்டது. ஏன் இதுக்கு பின்னாடி யார் அமுக்குனாங்க, இந்த செய்தி வராத அளவுக்கு பண்ணாங்கன்னு கேட்டால், அப்பவும் வந்து இவங்க தான் செய்தி வெளியே வராத அளவுக்கு தடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டீம் தான் தடுத்துருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் குடியாத்தம் குமரன்
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரமுகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பொங்குவார். கோடியோ என்னவோ. ஆமாம், அவர் சொன்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ வந்து ஊழல் பண்ணிட்டாரு, அவ்வளோ ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு தொகையோடு சொன்னார். அது பெரிய அளவில் வந்து வைரல் ஆச்சு. அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்படி வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து அங்கே வந்து மணல் மாபியாக்கள்லேருந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கொல்லப்பட்டது கூட பின்னாடி வந்து மணல் பிரச்சனைகள் இருக்குது, மணல் மாபியாக்கள் இருக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டமே கிட்டத்தட்ட சூறையாடப்படக்கூடிய அளவில் இருக்குது. வேலூர், ராணிப்பேட்டை, இப்போ மாவட்டம்ன்றது ராணிப்பேட்டை ஒரு மாவட்டம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், முன்னாடி வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்துச்சு வேலூர் மாவட்டம். இப்படி வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கடந்த தேர்தலில் மூட்டை மூட்டையாக பணம் பிடிப்பட்டது. ஒரு கண்டெய்னரில் தேர்தல், ஆமாம், தேர்தலையே தள்ளி வச்சாங்க. ஒரு கனரா வங்கி மேனேஜர் கூட வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளானார். இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னணி யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து துரைமுருகன்ற ஒரு மூத்த பெருச்சாளி, ஊழல் பெருச்சாளி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெருந்தலைவர், திமுகவில் ஒரு முக்கிய பெருந்தலைவர். நம்ம ஏன் பெருச்சாளி கிருச்சாலின்னு சொன்னோம்னா அது வேற ரொம்ப நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா தேர்தல் நேரம் இவர் காசை வாங்கிட்டு துரைமுருகனை வந்து ஊழல் பெருச்சாலி சொல்லிட்டாருன்னாங்க. நம்ம அப்படிலாம் சொல்லலை. மக்கள் பார்க்குறாங்க, அவங்களே முடிவு பண்ணிட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூறையாடப்பட்ட மாதிரி இருக்குது. எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. சொந்த கட்சிக்காரன் தான் கொல்லப்படுறான், கைது செய்யப்படணும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறான். குடியாத்த குமரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலைஞர் குடும்பத்துக்கு ஆதரவாக, எல்லாருக்கும் ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து நீக்கப்பட்டார். அப்போ இதுக்கெல்லாம் பின்னணி யாருக்குன்னா துரைமுருகன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள நுழைய முடியல. எப்படி நுழைய முடியும்? ஓரளவுக்கு தான் பொறுத்துப்பான். இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா வகையான இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு எதுவும் நடக்கலை. இந்த தேர்தலை நான் வித்தியாசமாக பார்க்குறேன் பிரதாப். சட்டமன்ற தேர்தல் தான் பொதுவாக வந்து அமைச்சர்கள் வந்து உள்ள நுழைய முடியல, ஊருக்குள்ளே நுழைய முடியலன்னு பார்ப்போம். இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 MP இது வரையிலும் தொகுதிக்கு உள்ளே போக முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதாவது குறிப்பிட்டு ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, பாதுகாப்பு, இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடிய இடத்துல வந்து காவல்துறை இருக்குது, சரிங்களா? இவங்க நினச்சா எந்த தொகுதிக்குள்ளே எங்கே வேணாலும் இவங்க போகலாம். ஆனால் அங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. காரே உள்ளே போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க, கேள்வியும் கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குற துணிச்சல் வந்திருக்கு. இந்த தேர்தலில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோன்னா, கார்த்தி சிதம்பரத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்கலாம், பதிலாக சொல்ல முடியாது, இறங்கி ஓடுறான். யாரு? கார்த்தி சிதம்பரம் ஓடுறான், இறங்கி ஓடுறான், பதிலாக சொல்ல முடியல. பொருளாதார மேதை அப்பா, ஒன்றும் பெரிய கஷ்டமான கேள்விதான் எதுவும் கேட்கவே இல்லை. இந்த 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்றான் ஒரு கேள்வி. தேர்தல் அறிக்கையை பற்றி கேட்குறான். நீ தொகுதிக்கு வந்து நீ எப்போ வந்து என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. சாதாரண கேள்வி தான் வச்சுக்கலாம், அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் ஒருமையில் பேசிட்டு ஓடுறான். எல்லாருக்கும் அந்த நிலைமை தான். தமிழிசை தங்கபாண்டியன் தொகுதிக்குள்ளே போக முடியல. தயாநிதி மாறனுக்கும் எதிர்ப்பு இருக்குது. இப்படி பரவலாக கேட்டால் எம்பிக்கள் வந்து உள்ள நுழைய முடியல. கரண்ட் எம்பிக்களை வந்து மக்கள் வந்து இப்படி தடுக்கிறாங்கன்னா, ஆமா, எந்த கட்சி அப்போ மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க? அதுதான் இங்கே உங்களுக்கு நம்ம ஆதரிக்கிறதுன்றது வந்து அந்த தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கிறது தான் முடிவு. எதிர்க்கிறாங்கன்றது திமுக கண்டிப்பாக எதிர்க்கிறாங்க. என்ன 37 MP, ஒரு 6 MP நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் முழு வீச்சில் இருப்போம் திமுக. கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல் 2026 களை கட்டிடும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அதிகாரம் இவங்க கையில இருக்கு, காவல்துறை இவங்க கையில இருக்கு. நீங்க எந்த தொகுதியில் வரீங்க? நீங்க மத்திய சென்னை. இப்போ உங்க இடத்துல திமுக வேட்பாளருக்கும் இதே நிலைமை தான். இதே நிலைமை தான். ஆனா இப்போ என்ன விஷயம் நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 6 சட்டமன்ற தொகுதி தான் ஒரு பாராளுமன்ற தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வார்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது தான் பார்க்கப்படுது. இது ஒரு பெரிய விஷயமா? எங்கேயோ ஒரு இடத்த கேட்குறாங்க அப்படின்னு. இதே சட்டமன்றமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்டில் வந்து உங்களை உள்ளனால உங்கள் தோல்வி உறுதியாகுது.
அதை புரிஞ்சுங்க முதல்ல. 6 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதனால வெற்றி தோல்வி மாறுமானா நிச்சயமாக கிடையாது. நான் சொல்கிறேனே, வெற்றி கூட இப்போ தானியமாரம் வெற்றி பெறலாம். தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றாங்கன்னா நம்ம வருத்தப்பட தேவையில்ல. அந்த தென்சென்னையில் இருக்கிற அந்த மக்கள் தான் வருத்தப்படணும். நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலயே மாற்று திமுக தானே, அப்புறம் என்ன பண்றது? நான் சொல்றதுன்னா நீங்க அப்படி பார்க்காதீங்க. திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக தான், பிஜேபி கிடையவே கிடையாது. நீங்க ஒரு மாய உலகத்துல இருக்கிறீங்க. அண்ணாமலை சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா தான் நம்புறாங்கன்னா உங்களை மாதிரி படித்த பட்டதாரி நம்பலாமா? இல்ல தமிழ்நாட்டில் சொல்றேன். தமிழ்நாட்டில் தான் நானும் பேசுறேன். 18% ஓட்டு வாங்கிறோம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாரு நம்ம வந்து அண்ணாமலை. இப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படியாவது பேசி பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்துருங்க, நான் 18% ஓட்டு வாங்கிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாச்சு. சரி, இப்பயாவது தேர்மான்னு பார்த்தீங்கன்னா தேரல. ரோட் ஷோல ஆளே இல்லை. ராமதாஸை கூட்டம் வந்து நிற்க வைப்பாரு. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியா இருக்கட்டும், ரோட் ஷோ நடத்துறது நீங்க. அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸும் வந்து அன்புமணி வந்து நிற்பாங்களா சொல்லுங்க? இல்லை அவங்க சொன்னாதான் வந்துடுவாங்களா சார்? அவங்க சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து செல்வாக்கு இருந்தா ஏன் சார் அவங்க பேட்டிங்க வந்து இப்போ ஓட்டு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க சார்? வாழ்நாளில் சூரியனே பார்க்காதவங்க அவங்க. வெயில்னா என்னன்னே தெரியாது. ஆனால் எரிக்குது வெயில், சுட்டெரிக்கிற வெயிலில் வந்து அந்த குழந்தைங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஓட்டு கேட்குது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட எவ்வளோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பார்த்தீங்களா நீங்கள்? அங்கே பலமே எது சார்? பாட்டாளிகள் தானே, வன்னியர்கள் தானே. 2 பேத்திங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? யாருக்கு? அம்மாவுக்காக. சரி, அப்படியா ஜெயிச்சுறாங்கன்னு கேட்டால் அப்போ இன்னும் ரவுண்டில் தான் இருக்குது. ரவுண்ட்லன்னா பூஜ்ஜியத்தில் தான் இருக்குது. அந்த குழந்தைங்க எப்படி ஓட்டு கேட்குறதே தெரியவே இல்லை. எப்படி சொல்லி ஓட்டு கேட்குறது தெரில, என்ன சொல்லி கேட்குறதுன்னு தெரியவே இல்லை. ஏதோ பாவம் அதுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லுதுங்க. ஜனங்க பார்க்குறாங்க, பாவம் நம்மலாம் எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம், இந்த குழந்தைங்க வந்து இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ தெளிவு இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா தருமபுரியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் பிரதாப், நீங்கள் தருமபுரி போயிருந்தா தெரியும் உங்களுக்கு. தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரியில் தான் வந்து வேலை வாய்ப்பின்மை. நக்சல் உருவானது வந்து அங்கே தான். எங்கே? தருமபுரியில். அதுக்கப்புறம் அது ஒடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. தருமபுரின்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை, வறட்சி. அப்போ ஒரு அண்டை மாநிலத்துக்கு வேணால் போவாங்க. இப்போ அருகில் இருக்கிற எங்கே போவாங்க? பெங்களூர். அங்கே தான் அங்கே போவாங்க. காலமாக பரம்பரையாக கேட்டால் அங்கே தொழில் செய்வாங்க, திருப்பி இங்கே வந்துடுவாங்க, மண்ணுக்கு வந்துடுவாங்க. ஒரு வெப்ப பூமி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓசூர் இந்த சிப்காட்லாம் வந்த பிறகு இப்போ வந்து வேலைவாய்ப்புலாம் வந்து திராவிட கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனால் ஒரு கதை சொல்கிறான்னு கேட்டால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிசா பீகார்லாம் போயிடுவாங்க. இது எப்போ யார் போனாங்க தெரியல. ஏன்னா வெளியுலகம் வந்தது கிடையாது. ஏசி ரூம்லேயே இருந்ததுங்க. சூரியனையே பார்த்தது கிடையாது. சூரியன் கூட எப்படி பார்த்துருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போடும்போது கூட்டணி வச்சார் தாத்தா, அப்போ உதயசூரியனை பார்த்துருக்குங்க. அதுங்க சரிங்க, இல்லை நான் கிண்டலுக்காக சொல்ல. உதயசூரியன் எப்போ பார்த்துருக்குங்க? அதுங்க ரெண்டுமே அன்புமணி குழந்தைங்க 2 இருக்குல்ல, என் மகள்கள் மாதிரி தான். 3 பேர் 2 பேர் சொல்கிறா. 3 பேர். அந்த 3 பேரும் போய் வந்து ஓட்டு கேட்குறது இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே நம்ம அன்புமணியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பங்கம் பண்ணுவாங்க. யார்? நம்ம வந்து மீம்ஸ் கிரியேட்டர்ஸ். சரிங்களா? இப்போ அந்த குழந்தைங்க வந்து கேட்கும்போது கேட்டால் புரியாமல் பேசுதுங்க. சின்னத்தையே அந்த உதயசூரியன் தாத்தா கூட்டணி வச்சபோது தான் பார்த்துதுங்க. ஓ, உதயசூரியனா இப்படி தான் இருக்குமா? 2 மலை போட்டுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சுடர். ஓ, இதான் சூரியனானு. அப்படி சூரியனை பார்த்ததே கிடையாது. ஏசி ரூம்லேயே வாழ்ந்த பிள்ளைங்க இப்போ முதல் முறையாக வந்து சூரியனை பார்க்குதுங்க, வெளிச்சத்தை வெயில பார்க்குதுங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல, மண்டை குழம்பி போய் இங்கேருந்து தருமபுரியிலேருந்து வட இந்தியா ஃபுல்லாக போய் வேலை செஞ்சாங்க. அதையும் ஜனங்க உச்சி கொட்டி கேட்டுக்கிறாங்க. பாவம் ஜனங்க நினைக்கிறாங்க மனசுக்குள்ள, பாவம் ஏதோ சொல்லுதுங்க குழந்தைங்க. ரொம்ப ஒரு படத்தை சொல்லுவாங்க தெரியுமா, பிள்ளை இங்கிலீஷ்லலாம் பேசுது அப்படின்னாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க எதோ பேசுதுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுன்னு பார்த்தா, இங்கே எல்லாருமே குடும்ப அரசியல் பேசுனவங்க. திமுகவை வரிசையாக சொல்கிறேன். குடும்ப அரசியல் சொல்லி பேசுனது எல்லாம் கேட்டினா ராமதாஸ் பேசினார், வைகோ பேசினார். வைகோ தான் உச்சம். கச்சேரியிலே வந்துட்டாரு. சரி, இங்கே நிலமெல்லாம் எப்படி ஆச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஓட்டு கேட்குது. யாரு கேட்குது? நல்லா கவனிங்க. யாரு கேட்குது? ஒரு தொண்டனு கேட்கவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்னும் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க எங்கே வந்து சுற்றி ஓட்டு கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா
தருமபுரியே சுற்றி சுற்றி கேட்குதுங்க. ஏன்னா அம்மா ஜெயிக்கணும். அப்போ அந்த கட்சி என்ன ஆச்சு பார்த்தீங்களா? போராளி தலைவர் இல்லை அவரு டாக்டர் ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம். இனி எப்போ நீங்கள் கொண்டு வந்துடணும்? வரட்டும், அரசியல் வரட்டும், யார் வேணா வரட்டும், சௌமியா அன்புமணி வரட்டும், அவங்க பிள்ளைங்க கூட வரட்டும். எப்போ கேட்டுருக்கணும்? இப்போ அவங்க அம்மா நிற்கும் போது வந்து கேட்குறாங்க. ஏன்னா அப்பாவே நின்று ஜெயிக்கவே இல்லை. சரி, இப்பயாவது ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் இன்னும் மைனஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்களா இல்லையா? வன்னிய மக்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டாங்க. ஒருக்கமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதாப், ஒரு துணிச்சலாக பதிவு பண்ணுங்க. தருமபுரின்னு சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. நான் சாதியற்றவனா வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன் என் வாழ்க்கையில். நான் சாதியற்றவன் தான். அதுக்காக நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் இருக்குன்னு கேட்டால் இருக்குது தான் செய்யுது. ஆனால் நான் மனதளவில் வந்து சாதியற்ற தான் வாழுவேன். நான் அந்த தருமபுரி மண்ணை நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த மண்ணுக்கு சில சமயங்களில் போயிருக்கிறேன். எல்லா ஊருக்கும் போகும்போது தருமபுரியும் போயிருக்கோம். ஏதோ எனக்கு மனசுக்குள்ளே தோணுது, ஒரு இறுக்கமாகுது. அந்த பஸ்ஸில் விட்டு இறங்கும் போது எனக்கு இறுக்கமாகுது. காரணம் கேட்டினா, ஒரு காதல் இது. இவங்க என்னென்னமோ காதல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த காதல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காதல் தான் இருக்குது. அதில் கள்ள காதல், நல்ல காதல்றான், அப்புறம் நாடக காதல்றான், அது எதோ சொல்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்செல்லாம் காதல் ஒன்று தான். அந்த மண்ணை விட்டு இறங்குறது ஒரு காதல்னால ஒரு பெண்ணோட வாழ்க்கை சூன்யமாச்சு. ஒரு வாழ வேண்டிய பையன் செத்து போயிட்டான். அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்பா வந்து பார்த்தோன்னா தூக்கில் தொங்கிட்டாரு. இதெல்லாம் எதனால்? இன்னைக்கு நீங்கள் வந்து ஓட்டுக்கு போய் கேட்குறீங்க. நான் ரெண்டு தரப்புலையுமே கேட்குறேன். திருமாவளவன் தரப்புல விசிகாவையும் கேட்குறேன், இந்த சைடில் இருக்க ராமதாஸும் கேட்குறேன். உங்களால் அந்த போன உயிரை கொண்டு வர முடியாது இல்லை முடியாது. திவ்யாவுடைய அவங்க அப்பாவுடைய உயிரை கொண்டு வர முடியாது இல்லை. அந்த குழந்தைக்கு வந்து வாழ்க்கை தர முடியாது இல்லை. அது வாழ வேண்டிய வயசில் ஒரு சூன்யம் ஆயிடுச்சுல அந்த வாழ்க்கை. நான் கேட்குறேன், இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பார்த்தோம்னா திருமணம் பண்ணிக்காமல் அவன் குழந்தை வாழ்ந்துட்டு தானே இருக்குது. நம்ம வீட்டு பொண்ணு தானே அது. என் பொண்ணு மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும் இல்லை. இன்னைக்கு உன் பொண்ணு ஜெயிக்கணும்னு, உன் மருமக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உன் பேரன் பேத்தி எல்லாம் படையோட அனுப்புறீங்கல்ல. அதை கொஞ்சமாச்சும் அந்த உறுத்தல் இருக்குமா இருக்காதா? ஒரு குழந்தையோட வாழ்க்கை வந்து வாழ வேண்டிய குழந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சூன்யமாயிடுச்சு. அவங்க அப்பா தூக்கில் தூங்கி இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன கதியில் இருக்குது? இந்த பையனுடைய வந்து வாழ வேண்டிய பையன் அவன் செத்தான். அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்துச்சு. இது வந்து ஒரு எவ்வளோ ஒரு அமங்கலமான ஒரு விஷயமா இருக்குல்ல அந்த தருமபுரியில். கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருத்தமோ வேதனையோ எதுவுமே, அது சூடு சொரணலாம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வேற, நான் அதுக்கிட்ட போகவே இல்லை. ஆனால் வருத்தம் வேதனைன்றது வேற டிபார்ட்மெண்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? சூடு சொரணன்றது வேற டிபார்ட்மெண்ட்டு. வருத்தம் வேதனைன்றது எல்லா மனிதனுக்கும் இருக்கும். சூடு சொரணம் சில பேருக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் வருத்தம் வேதனைன்றது எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் கூட இல்லவே இல்லை உங்களுக்கு. அதே மண்ணில் போய் நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்களோ அந்த மண்ணிலேயே போய் மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை நிற்க வச்சு நீங்கள் வாக்கு கேட்குறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? உங்களை எதிர்த்து போட்டிடுறவங்க கூட இதை எவனும் பேசவே மாட்டாங்களாம். எப்படி? உங்களை எதிர்த்து போட்டிடுறாங்கல்ல, அதிமுகவோ அதிமுகவோ எவரோ போட்டிடுறாங்கல்ல, சௌமியாவை எதிர்த்து இந்த பாட்டாளி அவன் கூட பேச மாட்டேன்றான். ஒரு குழந்தையோட வாழ்க்கை வந்து இப்படி போயிடுச்சு, சூன்யமாயிடுச்சு. அப்போ இங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருக்குமே வந்து அந்த வருத்தமும் வேதனையும் இருக்காது. ஒரு குழந்தையோட வாழ்க்கை வீணாக போச்சு, ஒருத்தர் இறந்து தூக்கில் திறந்து இறந்து போன ஒரு மனுஷன் தானே. சொல்லுங்க. இந்த தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்து போயிட்டான். இதை யார் தான் பேசுவாங்க? தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன், நீங்கள் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்கன்னா அந்த கட்டத்துக்கே போகல பிரதாப். நான் அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் பண்ண ஜாதி யுத்தம் தானே. இப்போ உங்களுக்கு அங்கே வாக்கு வேணும். சௌமியா அன்புமணி அங்கே வந்து ஜெயிக்கணும். அங்கே யாருடைய வாக்கெல்லாம் வேணும்? ரெண்டு சமூக மக்களுடைய வாக்கும் எல்லாருடைய வாக்கு வேணும் இல்லை. நீங்கள் அங்கே வந்து என்ன சொல்லணும் கேட்டினா, எனக்கு பட்டியல் வகுப்பு சார்ந்தவருடைய வாக்கு எனக்கு வேணான்னு சொல்லுவாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. கேட்கறது கரெக்டாக பதில் சொல்லணும். சொல்ல முடியுமா? சௌமியா சொல்ல முடியுமா? எனக்கு வந்து வன்னியர்கள் வாக்கு மட்டும் போடுங்க, எனக்கு வந்து இவங்களுடைய வாக்குலாம் எங்கள் பட்டியல் வகுப்பு சார்ந்த வாக்குகள்லாம் வேணான்னு சொல்லுவாங்களா? அங்கே உங்களுக்கு வாக்கு வேணும் இல்லை. இதைத்தானப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்று ஒரு எம்பி ஆகிறதுக்கு உங்களுடைய வாக்கு வேணும். வாழ்க்கைக்கு ஒருத்தர் தேவை. ஏதோ தீர்மானம் பண்ணிட்டாங்க, காதல். அந்த காதல் நீங்கள் நாடக காதல். நீங்கள் கடைசியில் ரெண்டு தரப்புலையும் சேர்ந்து நீங்கள் சாதிச்சது என்ன? ரெண்டு தரப்பும் நான் கேட்குறேன். சாதி மோதலை உருவாக்கி கடைசியில் ஒரு குடும்பத்தை சின்னாபின்னமாகி அந்த வாழ்க்கையே ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையே இல்லாமல் போச்சு, ஒருத்தருக்கு உயிரே இல்லாத போச்சு.
இப்போ நீங்கள் போய் களத்தில் நிற்கிறீங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நன்றி பிரதர்.